நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். கடலில் மூழ்கி 2 மாணவர்கள் உயிரிழப்பு. இவருட இறுதிக்குள் போதைப்பொருள் நாட்டில் ஒழிக்கப்படும், பொலிஸ்மா அதிபர் எச்சரிக்கை. துப்பாக்கிச்சூடு நடாத்தி நகைகளை கொள்ளையிட்டவர் கைது. ருமேனியாவில் வேலை பெற்று தருவதாக மோசடி செய்த நபர் கைது. போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு தயார், புடின் அறிவிப்பு. நீர்கொழும்பில் கடலில் நீராடிய 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியிருந்தது. நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலையொன்றில் தரம் 11 கல்வி பயிலும் 2 மாணவர்களே உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இவருட இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள கோஷ்டி நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த மார்கழி மாதம் 17ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரை நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என 13,08,116 பேர் பட்டியலிடப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த 965 உறுப்பினர்களுள் 703 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ்மா அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுதப்படையினரின் ஒத்துழைப்புடன் 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என்றும் பொலிஸ்மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தி தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தனது வீட்டில் இருந்தபோது அடையாளம் தெரியாத சந்தேக நபர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு அவரிடமிருந்த தங்க நகைகள் மற்றும் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு தப்பியோடியுள்ளனர். 32 வயதான பெண் ஒருவரே காயமடைந்ததுடன் அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ருமேனியாவில் தொழில் பெற்று தருவதாக கூறி இடம்பெற்ற பாரிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. இது தொடர்பில் மாத்தறையில் நிறுவனம் ஒன்றை நடத்தி சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் ருமேனியாவில் தொழில் பெற்று தருவதாக கூறி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். 130 லட்சம் ரூபாவிற்கும் அதிக தொகை பணத்தை அவர் மோசடி செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு 53 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசடியுடன் தொடர்புடைய நிறுவனம் வேலைவாய்ப்பு பணியகத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனத்திற்கான அனுமதி பத்திரம் கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதியுடன் காலாவதியானதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாட்டில் சட்டவிரோதமாக இயங்கும் 900 சாரதி பயிற்சி பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அந்த பயிற்சி பாடசாலைகளை அடுத்த வாரத்தில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு சாரதி பயிற்சி பாடசாலைகளில் சாரதி பயிற்றுநர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் 600 சாரதி பயிற்றுநர்களுக்கு நேற்றைய தினம் உரிமம் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மதிப்பெண் முறைமை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகியவென தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தற்போது பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்களில் போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தினசரி போக்குவரத்து போலீசாரால் கிட்டத்தட்ட 1000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாதாந்தம் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வகையில் கைது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் மதிப்பெண் முறை அறிமுகப்படுத்திய பின்னர் இவ்வாறு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும்.
மொத்தமான 24 புள்ளிகள் சாரதி அனுமதி பத்திரத்தில் வழங்கப்படும் நிலையில் ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றால் 10 புள்ளிகள் குறைக்கப்படும். குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் 6 புள்ளிகள் குறைக்கப்படுவதுடன் 24 புள்ளிகள் குறைக்கப்பட்டால் 2 வருடங்களுக்குள் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். 2 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பரீட்சை எழுதி சாரதி அனுமதி பத்திரம் பெறும் பாடசாலைக்கு சென்று அனுமதி பத்திரம் பெற வேண்டும். விதிகளை மீறும் சாரதிகளுக்கு பயிற்சி அளித்த தரப்பினர் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ செயற்பாடுகளுக்காக ரஷ்யா சென்றுள்ள இலங்கையின் முன்னாள் ராணுவ சிப்பாய்களை நாட்டுக்கு திரும்பி வரவழைப்பதற்கு அவசியமான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல் எதிர்வரும் வாரத்தில் நடைபெறும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் கலந்துரையாடினோம். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வெளிநாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட குழுவினர் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்ய உள்ளனர். இது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஜூன் 26 மற்றும் 27 திகதிகளில் ரஷ்யாவில் நடைபெறும். இதேவேளை மியன்மாரில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான கலந்துரையாடல்களும் இந்நாட்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரி துண்டு பிரசுரங்கள் இன்று வழங்கப்பட்டன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மன்னார் நகர பகுதிகளில் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. உக்ரைனுடன் போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைனிடையே போர் நீடித்து வரும் சூழலில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் உலகத் தலைவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட 4 பிராந்தியங்களிலிருந்து உக்ரைன் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும், நேட்டோவில் சேருவதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும் என ரஷ்ய அதிபர் நிபந்தனைகளை விதித்துள்ளார். நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக போரை நிறுத்துவதுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயார் எனவும் புடின் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.